ஏன் பாஜக மேல அவருக்கு சந்தேகம் இருக்குன்னா, பாஜகவுடைய வளர்ச்சி திரு அண்ணாமலை புதிய கட்சி தொடங்கினா மட்டுப்படுத்தப்படுமோங்கிறதுனால தான் அவர் வில்சன் சார் அதை சொல்றார். பாஜக திரு அண்ணாமலை தனி கட்சி தொடங்குவதற்கு அனுமதிக்குமா இல்லையோங்கிற ஒரு சந்தேகத்தோட அவர் முடிச்சார். இப்போ எல்லாரும் வச்சு பேசுறத வச்சு பார்க்கும்போது பாஜக தான் அண்ணாமலை, அண்ணாமலை தான் பாஜக அப்படிதான் இருக்கா? அவர் வாங்கின 8-10% தான் பாஜக அப்படின்னு அவர் நிரூபிச்சுட்டு போயிருக்கிறாரா? இல்லை, தமிழ்நாட்டில் பாஜகவை ஓரளவுக்கு தெரிய வச்சது இல கணேசன். அது பல ஆண்டுகளுக்கு முன்பு வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது அது கேட்டை திறந்த மாதிரி. இப்போ கதவை திறந்து உள்ளே வந்து ஹாலில் உட்காந்துட்டு இருக்கிறது காரணம் அண்ணாமலை தான். அண்ணாமலை காலத்தில் பாஜக விசிபிளாக இருந்தது காரணம் ஏன் சொல்கிறேன்னா, வாஜ்பாய் காலத்தில் கணேசன் தலைவராக இருந்தபோது வாஜ்பாய் தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். தமிழ்நாடு திராவிட கட்சிகளினுடைய நட்பாகவும் இருந்தார். அவர் கொஞ்சம் மைல்டு லீடர்ன்ற பார்வையெல்லாம் உண்டு. ஆனால் மோடிக்கு தமிழ்நாட்டில் எதிர்ப்பு அலை, ஜெயலலிதா உட்பட எதிர்த்தவங்க. அப்போது அந்த சூழலில் பாஜகவை தெரிய வச்ச ஒரு கட்சியாக்கினார். இவ்வளோ எதிர்நீச்சல் போட்டிருக்கார். ஒன்று. ரெண்டாவது, கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் மக்களவை தேர்தலை விட குறைஞ்சி போச்சு சதவீதத்துக்கு. சில காரணங்களை நண்பர் பொன்வில்ல சொன்னார். அதில் எனக்கு பல இடங்களில் முரண்பாடுகள் உண்டு. பாஜகவுக்கு வாக்கு சதவீதம் குறைஞ்சி போச்சு, அதிமுகவுக்கு வாக்கு சதவீதம் ஏறி போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாஜக அதிமுக வேலை செஞ்சுருக்கு, அதிமுக பாஜகவை வேலை செய்யலை. என்ன காரணம்? வளர்ந்துடுச்சுன்னா மீண்டும் அண்ணாமலைக்கு பொறுப்பு கொடுத்துருவாங்க. இனிமே இதுக்கு நாம் ஒத்துழைக்க வேண்டாம் என்பது. அண்ணாமலை களப்பணியை தீவிரமாக செயல்பட்டார்ன்றது என்னோட பார்வை. அவர் கட்சி இந்த தேர்தல் உடன்பாடு வந்தவுடனே பழைய ஈகோவெல்லாம் கைவிட்டார். ஆனால் எடப்பாடியார் முதலமைச்சரானு திரும்ப திரும்ப சொன்னார். ஆனால் அதிமுகவில் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக தலைவர், அதாவது அண்ணாமலை மீது ஒரு ரிசர்வேஷன் இருந்துச்சு. ஆனால் அதிமுக விருப்பப்பட்டதெல்லாம் நடந்துருச்சு தானே. அண்ணாமலையே மாநில தலைவராக பொறுப்பு இருக்க வேண்டாம்னு நினைச்சாங்க, நடந்துருச்சு. கரெக்ட். தேர்தலில் போட்டியிட வேண்டாம் அண்ணாமலைன்னு நினைச்சாங்க, நடந்துடுச்சு. தேர்தல் பொறுப்பாளராக இருக்க வேண்டாம் நினைச்சாங்க, நடந்துருச்சு. அதெல்லாமே அதிமுகவுக்கு பிரச்சாரம். எடப்பாடி பழனிசாமி தொகுதியில் அண்ணாமலை பிரச்சாரம் செய்யவில்லை. அதிமுகவுக்கு சாதகமானதானே எல்லாமோ. இருந்தாலும் ஒரு சந்தேகம், நாளைக்கு இவர் மறுபடியும் வந்துட்டார்னா கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டோம். இது தனியாக அவருக்கு வாய்ப்பு தந்த காலம் 2024 மக்களவை தேர்தலில் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எதிர்ப்பாலை இருந்த காலத்தில் கடுமையாக உழைத்து பல இடங்களில் ரெண்டாவது இடம் பெற்று பல இடங்களில் அதிமுகவை டெபாசிட் இழக்கும் சூழல் உருவாக்கி தேசிய ஜனநாயக கூட்டணியை கட்டமைத்து விட்டு நல்லா செஞ்சிருக்க. ஸோ இந்த உழைப்பெல்லாம் அதிமுக கூட இருந்தாலும் நட்புதான் இருந்தாலும் அவன் வளர்ந்துட்டானே அவ என்கிற இது இயல்பான மனித இயல்பு தான். அது அரசியலில் கேட்கவே வேண்டாம். இல்லை, அது சாதுரியமாக அவர் பண்ணது சரியா? என்டிஏவாக 18%, பாஜகவை 11%ன்னு ஓட் பேங்கை இன்க்ரீஸ் பண்ணுறது அவருக்கு சாதுரியமாக இருந்துச்சா? இல்லை அதிமுகவோட சமாதானமாக போய் ஒரு 4, 5, 10 எம்பிக்களை வாங்கி கொடுத்திருந்தா பாஜகவுடைய தேசிய தலைமை கிட்டையோ அதிமுக கிட்டையோ ஒரு இணக்கமான உறவை அவர் கடைபிடிச்சிருக்க முடியும். தேசிய தலைமை சொல்லிடுச்சு, நம்ம கட்டுப்பட்டு செயல்படும். அங்கே வீரர் அவரோட ட்விட்டர்லேயே 3 சொல்லுவாங்க. ஒரு சாமானியன், உங்களில் ஒருவன், 3வது மோடியின் போர் வீரர்னு சொன்னார். மோடியினோட ரசிகர், மாற்று கருத்தே கிடையாது. நாளைக்கு தனி கட்சி தொடங்கினாலும் மோடியினுடைய அவருடைய அன்புக்குரியவராக விசிறியாக ரசிகராகத்தான் இருப்பார். அதில் மாற்று கருத்து இருக்காது. ஆனால் அது ட்விட்டர்லேருந்து அந்த பேர் எடுத்துட்டு வர, இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன், அது எடுத்துகிட்டு வர்றது தெரியல. இப்போ என்னன்னா, பாஜக ஆசியோடு அவர் தொடங்குவார். இன்று வரையில் அவர் அமித்ஷாவோடு என்ன பேசுகிறார் தெரியாது. நிதின் நவீனுக்கு பாஜக தேசிய தலைவர்கிட்ட 5 பக்கம் கடிதம் கொடுத்தாரா? 5 பக்கமா 8 பக்கமானது தெரியாது. அந்த கடிதத்தில் என்ன கண்டென்ட் ரெண்டுமே தெரியாது. இதையெல்லாம் ஒன்று அந்த தலைவர்கள் சொல்லணும், அல்லது அண்ணாமலை சென்னைக்கு வந்தோடனே சொல்லணும். அண்ணாமலை வந்தோடனே இன்னென்ன காரணங்கள் சொல்லுவார். நீங்கள் அதை கடந்த தேர்தலில் நடந்த பல கசப்பான விஷயங்களில் இப்போ ஒன்று கவனிக்கணும்னாமோ, அதிமுகவோடு தமிழக பாஜக இணைந்து செயல்படுவதிலே அண்ணாமலைக்கு விருப்பம் இல்லை. ஆனால் ஒரு போர் வீரன், கட்சியை தனியாக வளர்க்கணும்னு விருப்பப்படுற போர் வீரன் சொல்லிட்டாங்கன்னு செஞ்சிடும்.
இப்போ தனியாக போயிட்டா, நான் கடந்த முறை சொன்ன மாதிரி பாஜகவோட கேரக்டர் அவருக்கு உண்டு. என்னன்னா பாஜக வந்து உங்களுக்கு பழைய ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 40 ஆண்டுகள் வரலாறு எடுத்துக்கிட்டா தனித்து ஜனதா கட்சியிலேருந்து துரத்தி வெளியேற அன்டச்சபிள் பார்ட்டியை வெளியேற்றப்பட்டது. இதுதான் பல தலைவர்கள் கலைஞர் கருணாநிதி முரசொலி மாறலாம் சொன்ன வாசகம். இட் இஸ் நாட் அன்டச்சபிள்னு சொன்னாங்க. பாஜக தலைவர்கள் சில பேர் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காங்க. உண்மையாக கலைஞர் கருணாநிதி பாஜக இஸ் நாட் அன்டச்சபிள், தீண்டத்தகாத கட்சி அல்லன்னு சொன்னார். ஜனதா கட்சியிலேருந்து வெளியேற்றப்பட்டது டியூவல் மெம்பர்ஷிப் இஷ்யூவில். அது அண்ணன் ஷாமுக்கு நல்லா தெரியும், அவரை மாதிரி கரெக்டாக சொல்லக்கூடிய. அந்த சமயத்தில் முடிவெடுத்தது பாஜக 2 சீட்டு 84 கடுமையாக உழைப்போம், தனித்து செயல்படும், செயல்பட்டு மெல்ல மெல்ல மேலே பல ஆண்டுகள் கழித்து மேலே வருவோம். நம்ம ஒரு கூட்டணி அமைத்தால் நம் தலைமையிலான கூட்டணி. நோட் பண்ணிக்கங்க, பாஜக 2024 அதன் தலைமையிலான கூட்டணி தான் தமிழ்நாட்டில் இந்த கணிசமான வெற்றி பெற முடிஞ்சு. சரி, இதெல்லாம் தனி கட்சி தொடங்கும் போது அங்கே பெற்ற பயன் இருக்குல்ல. நம்ம டிரைவிங் ஸ்கூலில் வேற ஒருத்தரோட காரில் தான் ஓட்டுவோம். கார் ஓட்டும் போது வேற ஒருத்தரோட காரில் பயன்படுத்துவோம். சொந்தமாக கார் வாங்கிட்டா சுலபமாக ஈஸியாக ஓட்டலாம். அந்த அனுகூலம் இருக்குமா? பாஜக இருக்கிற அந்த அட்வான்டேஜ் தனி கட்சி தொடங்கும் போது அவருக்கு பாஜகவில் பெற்ற அனுபவம், சரி, இவருக்கே இயல்பான இருக்கிற சில திறமைகள் இதெல்லாம் வந்து கை கொடுக்கும். ஆக புதிய கட்சி தான் நல்லா தொடங்கினால் தொடங்குவாரான்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை, எனக்கு தெரியாது.